Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு மேக்கப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு pink based monochromatic மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அண்ட் ஹாப்பி தீபாவளி ஃபார் யூ ஆல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மேக்கப் முன்னாடி ஃபேஸை நல்லா ப்ரெப் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா அப்ளை பண்ணி நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அண்டர் ஐ க்ரீம் ஒன்று அப்ளை பண்ணுறேன். ஸோ அண்டர் ஐ க்ரீம் வந்து பயோட்டிங்கோட பயோசிவிட் ரீவெட்டலைசிங் ஆன்டிஃபேட்டிக் ஐ ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட போர்ஸ் ஃபைன் லைன்ஸ்லாம் மறைக்கிறதுக்கு கண்டிப்பாக ப்ரைமர் யூஸ் பண்ணணும். அது லாக்மியோட ஒரு ப்ரைமர் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கலர் கரெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குன்னா கண்டிப்பாக கலர் கரெக்ஷன் பண்ணி ஆகணும். அங்கங்கே வந்து பிளாக் ஸ்பாட்ஸ், அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், வாய் சுற்றி கருமை இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஷேடில் இருக்கிற ஒரு கன்சீலர் வச்சு அந்த ஆரஞ்சு கரெக்டரை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன், தட் இஸ் வந்து ஹைட் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா மெப்ளினோட ஃபிட்மி கன்சீலர் இந்த ஷேட் கேஃபே. இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் ஸ்பஞ்சு வச்சு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய ப்ரொசீஜர் இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஒரு ப்ராப்பர் பேஸ்க்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஐப்ரோஸை வந்து கோம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சுட்டு என்னோடய நேச்சுரலாக எனக்கு எப்படி வளர்ந்துருக்கோ அதே நான் வந்துட்டு ஷேப் பண்ணிக்கிறேன். நான் பெருசாக வேறு எதுவும் பண்ணலை. எப்படி எனக்கு என்னோடய ஷேப் இருக்கோ அதே மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்மால் ஆங்குலர் ப்ரஷ் வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு டார்க் ப்ரௌன் ஐஷேடோ பேலட்டில் வந்து எடுத்து அதை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐப்ரோஸை. அடுத்ததான் நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். நைக்காவோட ஸ்கின் ஷீல்ட் ஃபவுண்டேஷன், இது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன். இது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். இது வந்து என்னோடய ஷேட் வந்து மிஸ்டீரியஸ் மோக்கா. ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு அதே ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் வந்து அங்கங்கே திட்டாக இல்லாமல் நல்லா ஈவனாக இருக்கும். நம்ம வந்து ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணணும். அடுத்ததாக வந்து நான் கான்டர் பண்ணிக்கிறேன். கான்டர்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஸ்கல்ப்டட் லுக், அதாவது ஒரு டைமென்ஷன் கொடுக்கறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபோர்ஹெட் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம ஹேர்லைன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நெத்திலலாம் வந்து கான்டர் பண்ணிக்கலாம். நம்ம நோஸ்க்கு கான்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹேலோஸ் ஆஃப் த சீக்ஸ்க்கு கான்டர் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு டைமென்ஷன்ஸ் கிடைக்கும் நம்ம ஃபேஸ்க்கு. அதுக்கு தான் நான் கான்டர் யூஸ் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பர்பிளோட ஒரு கான்டர் யூஸ் பண்ணுறேன். அதே பியூட்டி ஸ்பஞ்சு வச்சு நான் அழகாக அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான். கான்டர் எப்படி நம்மளுடைய ஸ்கல்ப்டட் லுக்கு கொடுக்குதோ, ஹைலைட்டிங் வந்து நம்மளுடைய தேவையான இடங்கள்லாம் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய அண்டரையில் இருக்கிற டார்க்னஸை மறைக்கிறதுக்கும் இந்த ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். இது நம்மளோட ஒரு ஷேட் வந்து கம்மியாக இருக்கணும். இது நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் ரிவைன் கன்சீலர். பாருங்கள், நான் என் நெத்தியில் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய இன்னர் கார்னர்ஸ் அவுட்டர் கார்னர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐஸோட இன்னர் கார்னர்ஸ் அவுட்டர் கார்னர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், குயிப்பிட் போ இங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியணும், என்னோடய அண்டரையில் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும். அதனால் நான் வந்து ஹைலைட்டிங் யூஸ் பண்ணுறேன். கான்டர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கல்ப்டட் லுக் கொடுக்கும். ஹைலைட்டிங் வந்து உங்களுடைய ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ கண்ணுக்கு மேலே நான் வந்து இதே ஷேடை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது என்னோடய ஐஷேடோ நல்லா பாப்டப்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் அதே பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கண்ணு நம்ம போயிடலாம். கண்ணுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா
அந்த ஐஷேடோவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செட் பண்ணிக்கிறேன், பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய அண்டர் ஐஸ், நம்ம வந்து ஹைலைட்டட் கன்சீலர் அப்ளை பண்ண அண்டர் ஐஸ்லலாம் வந்து நான் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். என் நெத்தி மேலே எங்கெல்லாம் நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் நான் வந்து பவுடர் வச்சு ஜஸ்ட்டு செட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஐ மேக்கப்புக்கு போயிடலாம். இது வந்து ஒரு மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு பேலட்லேருந்து ஒரு பிங்க் ஷேட், லைட் பிங்க் ஷேடை வந்து நான் என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சுட்டு நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அதை வந்து அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு பேலட்லேருந்து இந்த ஒரு பிங்க் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் வி அங்கே இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு நான் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதையே வந்து என்னுடைய க்ரீஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரான்சிஷன் ஷேடு ஒரு கலர், இது ஒரு கலராக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சுட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோவுக்கு வந்து பிளெண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா தனித்தனி கலராக ஒரு மாதிரியாக தெரியும். ஒரு வேவ் மாதிரி இருக்கணும், ஒரு க்ளவுட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கணும். இப்போ நான் ஒரு கட் க்ரீஸ் வரைஞ்சிக்கிறேன். ஒரு ஃப்ளாட் சின்ன கன்சீலர் ப்ரஷ் வச்சுட்டு நான் வந்து அந்த கன்சீலர் எடுத்து ஒரு கட் க்ரீஸ் மாதிரி வரைகிறேன். இப்போ இந்த கன்சீலர் மேலே லைட்டாக நான் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்துட்டு அது க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிங்க், அந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு பிங்க் கொஞ்சம் ஷிம்மர் ஷேட் மாதிரி இருக்கும். அது ஷிம்மர் ஷேட்னு சொல்ல முடியாது, ஒரு சாட்டின் ஷேட் எடுத்து நான் அந்த கட் க்ரீஸ் வரைஞ்சேன் இல்லைங்களா, அந்த ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு கையிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்துட்டு அவுட்ரு வீக்கு திரும்ப வந்து அந்த பிங்க் ஷேடு ஒரு டார்க் பிங்க் ஷேடு வந்து எடுத்து நான் இன்னும் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். காஜல் நல்லா வந்து நான் வாட்டர் லைனில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐலைனருக்கு நான் என்ஒய் பேயோட ஒரு லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு ஐலைனர், ஒரு நார்மல் ஐலைனர் வரைஞ்சிக்கிறேன். விங்கெல்லாம் கிடையாது, ஒரு நார்மல் ஐலைனர் வரைஞ்சிக்கிறேன். என்னோடய ஐலாஷஸை நான் கேர்ள் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைப்பர் கேர்ள் மஸ்காரா ஃப்ரம் மெப்ளின்லேருந்து எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். விக்லிங் மோஷனில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லிப்ஸை வந்து நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். லிப்ஸில் நல்லா வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஐஷேடோ பேலட்லேருந்து பிங்க் மேட் ஐஷேடோ எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் லேஷ் லைனில். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கான்டர் வந்து செட் பண்ணுறதுக்கு ப்ரௌன் ஐஷேடோ பேலட்லேருந்து அதை எடுத்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ப்ரஷ் வச்சுட்டு. என்கிட்ட ப்ரான்சர் இல்லை, ப்ரான்சர் இருந்தால் ப்ரான்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மூக்கு மேலே எங்கெல்லாம் நான் வந்து கான்டர் பண்ணணும் அங்கெல்லாம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்ஃபோட ஒரு ப்ளஷ் வந்து வச்சு ஒரு பிங்க் ஷேட் வச்சு ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பஃபிங் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஒரு காம்பேக்ட் பவுடர், மெப்ளினோட ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து பஃபிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து லிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் அவுட்டர் பார்ட்டை வரைகிறதுக்கு லக்மேயோட 9 to 5 அந்த லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த லிப்ஸ்டிக். ஸோ இன்னர் இதுக்கு வந்து ஸ்டே குக்கிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து நான் வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்க ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என் மேக்கப்பை நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நான் அப்ளை பண்ண போகிறது என்னென்னா ஹைலைட்டர், மெப்ளினோட ஹைலைட்டர், இதுவும் மாஸ்டர்க்ரோம் ஹைலைட்டர். இது வந்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ்லலாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய சீக் போன், என்னோடய புருவத்துக்கு மேலே, இங்கெல்லாம் நான் வந்துட்டு மூக்கு மேலே இங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஃபைனலாக பண்ணணும். எப்போவுமே வந்து செட்டிங் ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் தான் இது பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஐப்ரோஸ்க்கு கீழே ப்ரோபோனில் அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர்ஸ் ஆஃப் த ஐஸ் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக். ஸோ என்னோடய கம்மல், இந்த செயின் இதெல்லாம் வந்து என் சிஸ்டர் இன்லா, அதாவது என் தம்பி ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க.
ஸோ நான் ஜஸ்ட் தலை வாரிட்டு இந்த ஆக்சசரிஸ்லாம் போட்டு வந்திருக்கேன். ஒரு சிம்பிளான ஒரு கொண்டை போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட்காக ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்திருக்கேன். மேக்கப் ஃபுல்லாக எடுத்தது வந்துட்டு பேக் கேமில். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், லைட்டிங்கில் அந்த கேமராவில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் என்னோடய மேக்கப்போட லுக் இது தான். நான் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ் டின்னர் ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். மைல்டாக வேர்த்துச்சு. ஸோ லைட்டாக உங்களுக்கு ஆயிலியாக தெரியும் அங்கங்கே. மற்றபடி மேக்கப் எங்கேயும் வந்து பெருசாக போன மாதிரி தெரியல எனக்கு. நல்லா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.